ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம தாத்தாவோட 75th பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண வந்துருக்கோம் வீட்டுக்கு, தாத்தா பாட்டி வீட்டுக்கு. அப்சல்யூட்லி நான் வந்து நிறைய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் நம்ம சேனலில். பார்க்காம இருக்கிற நம்பர்களுக்கு லிங்க்கு தரேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லைன்னா கூட நீங்கள் சேனலில் போய் பார்த்துக்கலாம். நம்ம கார் வந்து இங்கே நிற்குது. சரி வாங்க உள்ளே போய் ஒரு ஹவுஸ் டூர் ஒன்று நம்ம பார்க்கலாம், ஒரு மினி ஹவுஸ் டூர். இந்த வீடு பார்த்திங்கன்னா பற்றி நான் சொல்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ வாங்க ஹோம் டூர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் கேட்டு. இது வந்து கேட்டா அப்படியே உள்ளே வந்தோன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஃபுல் சிமெண்ட்டு டைல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பெட்ரூம்குள்ளே போகலாமா? வாங்க. பெட்ரூம்குள்ளே வேண்டா, இங்கே ஒரு கட்டில் இருக்கும். இது ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம்ஸு. இங்கே ஒரு பெட்ரூமே நினைக்கிறேன், இது பெட்ரூமா என்னன்னு தெரில, ஆனால் அது ஒரு பெட்ரூமே. அப்படியே வந்தோன்னா ஹால்வேயில் நான் இப்போது வீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அப்படியே வெளியே வந்தோன்னா இது என்ட்ரன்ஸு, அது ஒரு என்ட்ரன்ஸு இல்லை, அது எக்ஸிட்டு. இது ஒன்று மெயின் என்ட்ரன்ஸு. டோரை வந்து சாத்தி வச்சிடலாம், இல்லை வந்து நாயை வந்து உள்ளே வந்துடும். சரி ரைட். இப்போது இதுதான் வந்து ஃபுல் ஹோம் வர வியூ. ஃபுல்லாக வந்து செடியாக தான் இருக்கும் இங்கே. இந்த வீடை பற்றி நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த வீடு வந்து ரொம்ப ஒரு பழைய வீடுங்க. ஒரு 40 வருஷம் முன்னாடியா இல்லை ஒரு 60 வருஷம் முன்னாடியே வந்து கெட்டியிருக்க ஒரு வீடு இது. இந்த வீடை பற்றி இன்னும் நான் காமிப்பேன் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ரூமில் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கள் தாத்தா வந்து டூல்ஸு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து அவர் வீட்டில் எப்போ வேணால் வேலை, அந்த சின்ன டைல்ஸ் அங்கே பாருங்களேன், டைல்ஸ் ஒர்க்கு, சிமெண்ட்டு, பிரிக் ஒர்க் எல்லாம் போய்ட்டுருக்கு. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அங்கே இந்த ரூமு காமிச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. நம்பர் 3 3 கோகனட் ட்ரீஸ் வந்து இந்த வீட்டில் ஒன்று இருக்கும். இங்கே வந்து ஒரு ஊஞ்சல் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு ப்ளே மீன்ஸ் யூ கேன் ப்ளே. நான் வந்து வரா போகிறேன். இப்போ நான் ஒன்று வரா போகிறேன் பாருங்கள். ஜாலியாக இருக்குங்க, செம்ம ஜாலியாக இருக்குது. சரி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல, டூர் பார்த்தலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கெல்லாம் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே போவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் அப்படி ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை. இங்கே ஒரு மரம் இருக்கும், அங்கே ஒரு மரம் இருக்கும். இது வந்து முந்தி ஓப்பனாக வந்து இருக்கும். இங்கே வந்து 2 டாய்லெட் வந்து இருக்கும். இப்போது அஃபிஷியலி இட் இஸ் க்ளோஸ்ட். அப்புறம் இங்கே ஒரு எலுமிச்சை பழம், அது வந்து லைம் ட்ரீ வந்து இங்கே இருக்கும். இதுதான் பப்பாயா ட்ரீன்னு நினைக்கிறேன். எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே புரியும். அங்கே ஒரு போர், அங்கே போர் போட்டிருப்பாங்க. ஆல்சோ இங்கே ஒரு போர். அது இந்த போர் எங்கேப்பா காணோம்? இங்கே தான் நின்றுச்சு அந்த போர். அதோ அங்கே இருக்குது போர், வந்து இங்கே இருக்குது. இதுதான் 2வது போர். அது எதுக்குன்னு நம்ம சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் கவர் பண்ணுவோம் வாங்க. இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வண்டிங்கனாவே ரொம்ப கூலாகவே இருக்கும். இங்கே வெயிலே அடிக்காது, ஏன்னா சுற்றி மரமாக இருக்குமா, ஃபுல்லாக வந்து சன்லைட்டே உள்ளே வராது. இங்கே பாருங்கள், எங்கள் பாட்டி தாத்தா கஷ்டப்பட்டு வளர்த்துன செடி, கோரி செடி எல்லாமே இது.
இந்த வீடு வந்து ரொம்ப ரொம்ப என்ன பழைய வீடுங்க. ஏன்னா நீங்கள் கண்டிஷனை பார்த்தாவே தெரியும். இனிமேல் நீங்கள் வீட்டை பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் இதான் ஃபஸ்ட் டைமாக இந்த வீட்டையே பார்க்குறேன் நான். ஏன்னா நான் 5 வருஷம் கழித்து வந்து எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரேன் நான். அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக டைல்ஸு. இது வந்து மினி கிச்சனே சொல்லலாம் நம்ம. இது கிச்சன் மாரி அட்டாச் பாத்ரூம். இங்கே பாருங்கள், இந்த விண்டோலாம் எவ்வளோ பழசு. ஆனால் இப்போது வர்ற வீடெல்லாம் நான் வந்து நீங்கள் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வீடு மட்டும் ஃபுல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜன்னல்னு கதவு வரைக்கும் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்ரூமு. ஆனால் இது பாத்ரூம் மாதிரியே எனக்கு தெரிலங்க. நீங்களுக்கு எப்படி தோணுதுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டைல்ஸ் ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. இங்கெல்லாம் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். டைல்ஸு சிமெண்ட்டு பிரிக்குன்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரூம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போவாங்க. இது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து சீக்ரெட்டான ஒரு வே இருக்கும். இது வந்து பயங்கர இருட்டாக பயமாகவும் இருக்கும். ஆனால் நானும் என் தம்பி வந்து சில நேரம் வருவான். அவனும் நானும் ஜாலியாக வண்டிக்கு விளாடுவோம். ஸ்விம்மிங் இங்கே இருக்குது. இங்கே வெளியே வியூ ஒன்று நான் காட்டுறேன் பாருங்க. நம்ம கார் வண்டி இங்கே இருக்குது. இங்கே ஒரு கேட்டு, இங்கே ஒரு ரூமு. இதுக்கப்புறம் நான் வந்து அங்கே போகிறது அது ஏன்னு நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம திமுக அப்படியே போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ரூம் வந்து ஜஸ்ட் ஒரு எம்டியான ரூம் தான். இது ஒரு பெட்ரூம் மாதிரியே நம்ம சொல்லலாம். பெட்ரூம் அப்புறம் ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸ் இருக்குது வேலை. அது இது தான். இனிமேல் நீங்கள் பார்த்துட்டு ஒரே தான். எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் ஒன்று இது இருக்கும். நானும் தம்பியும் நல்லா ஜாலியாக வந்து ஏறி குச்சி வராதோம் இங்கெல்லாம் சின்ன வயசில். ஓகே, நான் இதை வந்து காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வந்து அங்கே போயிடும். அங்கே பார்த்திங்கன்னா கிச்சன் ஒன்று காட்டு மூலம் என்ன அப்பா அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்று நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ரூமுக்கு நம்ம போவோம். அதேமாரி தான் அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கும். அப்புறம் சைக்கிளு. இது வந்து ஹாலு. அப்புறம் இதில் இன்னொன்று சீக்ரெட் பிளேஸ் ஒன்று நான் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து பிளாக்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. இது அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா நானும் தம்பி ஐடென்டிக்கு வராவது இங்கே தான் நம்ம மாற்றி ஒழிஞ்சுப்போம். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த வீடு நான் பற்றி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரூஃப் வந்து மொட்டை மாடி வந்து இருக்குது. ஆனால் வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கிறதால நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து மொட்டை மாடியை நான் வந்து காட்டுவேன். சரி, நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ அந்த சைடில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டுருங்க. அப்போ தான் நான் வந்து என்ன வீடியோ போடுறேன்னு நோட்டிஃபிகேஷனும். ஆல்சோ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். சரிங்களா? ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இவாஞ்சல் சிங் போட்டாவே நீங்கள் கொண்டு வரோம். ஸோ அது ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் வந்து காத்திருக்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஆலன் டேவிட். பை.